தென் மாவட்டங்களில் அபரிதமான மழை, வெள்ளம், கடும் பாதிப்புக்கு ஆளான மக்களுக்கு உதவிட புதிய தமிழகம் கட்சியினர் உடனடியாக நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த அபரிதமான மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக குளங்கள், குட்டைகள், சாலைகள், பாலங்களில் உடைப்புகள் ஏற்பட்டு ஆறு, ஓடை உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஓரங்களில் வாழ்ந்த மக்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். 19/12/2023 வரை மழை தொடரும் என வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிற காரணத்தினால் இன்னும் கூடுதலாக மழை பெய்யும், வெள்ளமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மழை நீர் நிற்கட்டும், வெள்ளம் வடியட்டும் என்று காத்திருக்காமல் புதிய தமிழகம் கட்சியின் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களின் பகுதிகளுக்கு உடனடியாக சென்று உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான கீழ்கண்ட வழிமுறைகளின்படி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சில முக்கியமான பணிகளை சொல்லியிருக்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அப்பகுதியின் வெள்ளம் சூழ்ந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழலில் ஏற்படுவதற்கு முன்பாக அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றிட வேண்டும். முதியோர்கள், குழந்தைகள், உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டோரை வாகனங்களில் இல்லாவிட்டாலும் கூட சுமந்து வந்தாவது பாதுகாப்பான இடங்களுக்கு சேர்த்திட வேண்டும். ஆடுகள், மாடுகள், கோழிகள் போன்ற கால்நடைகளின் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிட வேண்டும். பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு தேவைகளின் அடிப்படையில் உணவு, குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மருத்துவ உதவிகள் தேவைப்படுவோருக்கு முதலுதவிகள் செய்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நிவாரண உதவிகள் தேவைப்படுவோருக்கு கஷ்டப்பட்டாவது ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். வெள்ள பாதிப்புக்கு ஆளாகாத மாவட்டங்களில் நிர்வாகிகள் அனைவரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு உடனடியாக சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் உதவிகள் செய்திடவும் தயாராக செல்ல வேண்டும். மேற்சொன்ன நிவாரணப் பணிகளை நிறைவேற்றுவதற்காக நமது கட்சியின் குழுவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு அந்த குழுவினர் விரைந்து சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் மேலும் பெய்த கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையால் ஸ்ரீவைகுண்டத்தில் நின்றுள்ள செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சிக்கியவர்களின் மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனமழையால் திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நிறுத்தப்பட்டது. தொடர் மழையின் காரணமாக ரயிலில் உள்ள பயணிகள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கியவர்கள் விரைவில் மீட்கப்படுவர். நேற்று இரவு நேர மீட்பில் சிரமம் ஏற்பட்டது. இன்று டிசம்பர் 19 மீட்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரயில்வேயில் பாதுகாப்பில் தங்குவதற்கு தேவையான உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. 2 நாட்களாக பெய்த அதிதீவிர கனமழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில், பஸ் பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இதன் காரணமாக இம்மாவட்டத்தில் பல நகரங்கள், கிராமங்கள் எந்த தொடர்புமின்றி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ரயில்களும் 400 ஆம்னி பஸ்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள சூழலில் இன்றும் மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 62 ஆண்டுகளுக்கு பின் பெய்த அதிகன மழையால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆறு, குளங்கள், அணைகளும் அனைத்தும் நிரம்பி அவற்றில் இருந்து வெளியேற்றப்படும் நீரும் சேர்த்து காற்றாற்று வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் வீடுகள், கடைகள், அலுவலகங்கள், சாலைகள், ரயில் பாதைகள் எல்லாம் நீரில் மூழ்கியிருக்கிறது. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, மின்சாரம் நிறுத்தப்பட்டு பல கிராமங்கள் மட்டுமின்றி நகரங்களும் துண்டிக்கப்பட்டு உள்ளன. இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கி இம்மாவட்ட மக்கள் தவிக்கும் நிலையில் இன்றும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு, குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் காணப்படும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அதிகன மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்று இன்றும் காலை வரை அமலில் இருக்கும் என்று, நாளை முதல் கனமழையின் தாக்கம் படிப்படியாக குறையும். வரும் 24 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு உள்ளதால்
மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் கூறியதாவது: தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. மீட்பு பணிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 200 பேர், மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 225 பேர் அடங்கிய 17 குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் அடங்கிய 2 குழுக்கள் வர உள்ளன. கனமழை தொடர்பாக 62 லட்சம் பேருக்கு SMS வழியே தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி 7500 பேர் மீட்கப்பட்டு 84 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிக்காக 84 படகுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் படகுகள் தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வரலாறு காணாத மழை, இதுவரை பார்த்திராத அளவு மழை பெய்திருக்கிறது. எனவே இராணுவம், விமானப்படை, கப்பல் படை உதவி கேட்டிருக்கிறோம். விரைவில் அக்குழுவினர் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள். வானிலை ஆய்வு மையம் கனமழை, மிக கனமழை, அதிமிக கனமழை என எச்சரிக்கை விடும். அதாவது 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அதிகனமழையாகும். காயல்பட்டினத்தில் மட்டும் 93 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதுவும் அதிகனமழையாகும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தோம். 3 மாவட்டங்களில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இதை எதிர்பார்க்கவில்லை. மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேகங்கள் நகராமல் இருந்ததால் கனமழை பெய்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் இறந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தண்ணீர் புகுந்ததால் மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து செயல்படுகிறார்கள். மொபைல் போன்கள் நெட்வொர்க் துண்டிப்பு பிரச்சனையும் ஏதும் இல்லை. 4 மாவட்டங்களிலும் 12 IAS அதிகாரிகள் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர், தீயணைப்புத்துறை DGP, நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் மூத்த IAS அதிகாரிகள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைநீர் வேகமாக வடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் சற்று மெதுவாக வடியும். கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணில் 3863 புகார்கள் வந்தன. இதில் 3732 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் அனுப்பி உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாநகரம், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் போன்ற பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. பல ஏரிகள் நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இவ்வாறு கூறியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நின்றால் தண்ணீர் வடிய துவங்கியிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் பாதைகளில் அனைத்திலும் வெள்ளம் நீர் சூழ்ந்துள்ளதால் அந்த மார்க்க வழிகளில் ரயில்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை, எழும்பூர், திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில்கள் எழும்பூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி, ஜம்நகர், திருச்செந்தூர், பாலக்காடு, திருச்செந்தூர், திருவனந்தபுரம், நாகர்கோவில், கோவை, தாம்பரம், ஈரோடு, வாஞ்சி, மணியாச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், திருநெல்வேலி, ஈரோடு, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டன. பயணியர் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, எழும்பூர், நாகர்கோவில், தாம்பரம், நாகர்கோவில், MMVD, பெங்களூரு, திருநெல்வேலி, தாதார், திருச்செந்தூர், மைசூரு, திருநெல்வேலி, எழும்பூர், தூத்துக்குடி, எழும்பூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் நேற்று மதுரையில் இருந்து இயக்கப்பட்டன. செங்கோட்டை, தாம்பரம் விரைவு ரயில் மற்றும் மாற்றுப்பாதையாக தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர் வழியாக இயக்கப்பட்டன. என்றும் ரத்து. கோவை, நாகர்கோவில், ஜோலார்பேட்டை, ஈரோடு, திருச்சி ரயில்கள் இன்றைய சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அதிகாலை 4:55 மணிக்கு திண்டுக்கல் வந்த மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஆகியவை பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் கூறியதாவது: சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட நகரங்களுக்கு தினமும் 1100க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் இயக்கப்படும். சென்னையில் இருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, திருவனந்தபுரம் செல்லும் 300 ஆம்னி பஸ்கள்
தமிழகத்தின் பிற ஊர்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 100 ஆம்னி பஸ்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு பயணியரின் வங்கி கணக்கில் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். மேலும் சில ஆம்னி பஸ்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று கூறியிருக்கிறார் திருநெல் அன்பழகன் அவர்கள். சென்னை தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் 6 விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் மிதக்கிறது. மோசமான வானிலை நிலவுகிறது. இந்நிலையில் சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் விமானங்கள், தூத்துக்குடியில் இருந்து சென்னை வரும் 6 விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டன. திமுக எம்பி கனிமொழி நேற்று காலை 5:45 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் தூத்துக்குடி செல்ல முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதால் காலை 7:55 மணி விமானத்தில் மதுரை சென்றார். அங்கிருந்து அரசு பஸ்ஸில் தூத்துக்குடி சென்றார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தலா 210 மெகாவாட் திறனில் 5 அலகுகளில் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின்சாரம் தென் மாவட்டங்களில் மின் தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த நிலையத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் அனைத்து அலகுகளிலும் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே காரணத்தால் தூத்துக்குடியில் உள்ள NTPL மின் நிலையத்திலும் தலா 500 மெகாவாட் திறன் உடைய 2 அலகுகளிலும் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த கூடுதலாக 4 அமைச்சர்களை முதல்வர் ஸ்டாலின் நியமித்திருக்கிறார். குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் அதிகனமழை பெய்திருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை மீட்க அவர்களுக்கு அவசரகால உதவிகளை வழங்க அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் ஆகியோர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்பு மற்றும் நிவாரண நிதி வழங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேலும் துரிதப்படுத்தி விரைவுபடுத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, உதயநிதி, ராஜகண்ணப்பன், மூர்த்தி ஆகியோரை முதல்வர் ஸ்டாலின் அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். காவல்துறை சார்பில் மீட்பு பணிகளில் ஈடுபட பிற மாவட்டங்களிலிருந்து நீச்சல் பயிற்சி பெற்ற 1000 போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பேரிடர் மீட்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறியதாவது: மீட்பு பணிகளை கண்காணிக்க DIGக்கள் பிரவேஷ்குமார், துரை, அபினவ்குமார் ஆகியோர் தென்காசி மாவட்டத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளில் தெற்கு மண்டல IG நரேந்திர நாயர் ஈடுபட்டு வருகிறார். மீட்பு பணிகளில் தென் மாவட்டங்களில் ஒட்டியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 10,000 போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறி வருகிறார். வெள்ள மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள சென்னையில் இருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளின் பழமையான பாசன கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெள்ள மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள முடியாமல் அங்குள்ள நீர்வளத்துறை அதிகாரிகள் திணறி வருகிறார்கள். எனவே சென்னை ஏரிகளில் ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கையாளுவதில் அனுபவம் பெற்ற அதிகாரிகள் குழுவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலாறு வடிநில கோட்ட சிறப்பு தலைமை பொறியாளர் கண்ணன், கொசஸ்தலையாறு வடிநிலை கோட்ட செயற்பொறியாளர், பொதுப்பணித்தலகம் உள்ளிட்ட அதிகாரிகள் இக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட அணைகளில், ஏரிகளில் வெள்ள உபரி நீரை வெளியேற்ற தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை இவர்கள் வழங்குவார். 1 வாரம் அங்கு முகாமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இக்குழுவினர்களுக்கு நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, முதன்மை தலைமை பொறியாளர் முத்தையா ஆகியோர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள நம் சகோதர சகோதரிகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் தயவு செய்து வீட்டிலேயே இருக்கவும், மிகவும் அவசியம் இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம். அரசு நிர்வாக அறிவுறுத்தல்களை தயவு செய்து கடைபிடிக்கவும். மத்திய, மாநில அரசு துறைகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் நிலைமையை சீரடைய பிரார்த்தனை செய்யுங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் என்று தமிழக கவர்னர் அவர்கள் பொதுமக்களுக்கு வலியுறுத்துகிறார்.
திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் தடத்தில் செய்து தக்கநல்லாருக்கும் தாத்தானகுளத்திற்கும் இடையே நேற்று முன்தினம் இரவு குளங்கள் உடைந்தன. வெள்ள நீர் சென்றதால் தண்டவாளத்தில் அரிப்பு ஏற்பட்டது. இரவில் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வழியே இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்டது. வெள்ள நீர் செல்வதை முன்கூட்டியே அறிந்த ரயில்வே ஊழியர்கள் ரயிலை பாதுகாப்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹெலிகாப்டரில் உணவு வழங்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் 24 மணி நேரத்திற்கு மேலாக 500க்கும் மேற்பட்டோர் தவிக்கிறார்கள். திருநெல்வேலி மதுரை தடங்களில் கங்கை கொண்டான் பகுதியில் மழை வெள்ள நீர் காரணமாக தண்டவாளத்தில் அரிப்பு ஏற்பட்டது. எனவே திருநெல்வேலி மதுரை இடையே நேற்று ரயில்கள் இயக்கப்படவில்லை. சென்னையில் இருந்து திருநெல்வேலி வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் கோவில்பட்டியில் நிறுத்தப்பட்டது. தென் மாவட்டங்களில் பெய்துள்ள அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். இதற்காக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும். மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உதவிட வேண்டும். நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பாதிப்பு நிவாரணத்துக்கு வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்திருக்கிறார்கள். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதி மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் பாதிப்புகள் குறித்த விவரங்களை வாட்ஸ்அப் எண்ணும் மற்றும் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கலாம். தேவைப்படும் நிவாரண உதவிகள், மருத்துவ உதவிகள், மீட்பு நடவடிக்கைகள் போன்ற விவரங்களை 81 48 53 99 14 அதாவது 8148539914 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். மேலும் @DNSTMA என்ற எக்ஸ் வலைதள பக்கத்திலேயும் DNSTMA என்ற முகநூல் பக்கத்திலேயும் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ரொட்டி பாக்கெட், தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட், பால் பவுடர், உலர்பழங்கள், மளிகை பொருட்கள், பாய்கள், போர்வைகள், துண்டுகள், மெழுகுவர்த்திகள், தீப்பெட்டிகள், லுங்கிகள், நைட்டிகள், நாப்கின் பேடுகள் கொடுக்க விரும்புபவர்கள் 7397766651 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். தென் மாவட்ட